திருவள்ளுவரின் மலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் கல்லாமை என்ற அதிகாரத்துல நாம முகவுரையும் முதல் குறளும் சென்ற வகுப்புல படிச்சோம். இப்ப நாம தொடர்ந்து இருக்கக்கூடிய குறட்பாக்களுடைய அர்த்தங்களை பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி துறவு வாழ்க்கை அப்படிங்கிறது அத்தனை சுலபமான வாழ்க்கை இல்லை. அது துறவு பூண்டாலும் சரி, துறவு மனப்பான்மையில் இல்லறத்தில் இருந்தாலும் சரி, எப்படி வாழணும்னு நம்ம நினைச்சாலும் நமக்கு டிஸ்டர்பன்சஸ் கண்டிப்பா வரும். இல்லறத்துல டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நான் துறவு மனப்பான்மையில் இருக்கிறேன் அப்படிங்கறத என்னால இல்லறத்துல வெளிப்படையா காட்டவும் முடியாது. ஓரளவுக்கு நெருங்கிய சுற்றத்துக்கு நெருங்கிய ஒரு ஏரியாவுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இது எது பிடிக்கும், இது எது பிடிக்காது, நான் இந்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடுவேன், ஈடுபட மாட்டேங்கிறது நம்ம ஒரு போர்டு வச்சு சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஒரு சன்னியாசியா இருக்கிற போது அந்த உடையே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவச்சமாக இருக்கிறது. அவர்களுக்கு அந்த துறவு அப்படிங்கிறது, இவர் துறவினா இதுதான் இலக்கணம். அவர்கள் எதிலும் அதிகமாக ஈடுபட மாட்டார்கள். அவர்களுடைய தவம், அவர்களுடைய சுவாத்தியாயம் அதுலதான் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் மைண்ட் செட்ல இருக்கும் எப்பவுமே. ஆனா இல்லறத்துல அது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? நீ இல்லறத்துல இருந்தாலும் சரி, நீ துறவு பூண்டாலும் சரி, நீ கர்ம சந்நியாசியாக இருந்தாலும் சரி, கர்ம பல சந்நியாசியாக இருந்தாலும் சரி, இருவருக்குமான கிடைக்க போகிற முக்தி என்னவோ ஒன்றுதான். ஆனா ரெண்டு பேருக்குமான பாதைகள் தான் வேற வேறையா இருக்கு. நீதான் ஜாக்கிரதையா அந்த பாதையில பயணம் பண்ணி வரணும், நீ சூஸ் பண்ற பாதையில அப்படின்னு. இப்ப நமக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் எதை காண்பித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, நம்ம வெளிப்புறமாக ஒரு ஒரு துறவிக்கு வாழ்க்கை பரவாயில்ல, இல்லறத்தான கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுவும் ரொம்ப கடினமானதுதான் அப்படின்னு இந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. அருளுடைமையிலிருந்து ஆரம்பித்து ஒரு இரக்கத்தை பழக வேண்டும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முதல்ல தான் உபயோகப்படுத்துற விஷயங்கள்ல இருந்து அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா திருவள்ளுவர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் நம்மளை இழுத்து கொண்டு வரக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆரம்பம் ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனா அவர் இறுதியில் அது துறவு, நிலையாமை, மெய்யுணர்தல், அவா அறுத்தல், அது வரைக்கும் நம்ம போகும்போது அப்பா அடி இவ்வளவு விஷயம் இருக்கா துறவு என்பதற்குள் அப்படின்னு நமக்கு ஒரு மலைப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு இதுல விஷயங்கள் உண்மையிலேயே இருக்கு. டிஸ்டர்பன்சஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, வெளியில இருந்து வரும் அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் ஜென்ரலா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா உண்மையிலேயே டிஸ்டர்பன்ஸ் எங்கேருந்து வரும்னா, வெளியில என்ன நடந்தாலும் டிஸ்டர்ப் ஆகிறது எதுன்னா மனசுதான். அந்த மனசுக்குத்தான் இத்தனை விஷயம் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துகளும் யாருக்கு சொல்றது அப்படின்னா, மனசை நேர் பண்றதுக்கு தான் அத்தனை கருத்துக்கள். உனக்கு இந்த வாழ்க்கை முறைக்கு கூடாத ஒரு ஒழுக்கத்தை நீ கடைபிடிக்காதே யார்கிட்ட சொல்றோம்? மனசுக்கு தான். ஏன்னா மனசுதான் இந்த புலன்களோடு சேர்ந்து கொண்டு இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கு நம்மை தூண்டுகிறது. அப்படியா மனசுக்குத்தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கொடுக்க வேண்டியதா. முதல் குறள்லயே என்ன சொன்னார் அவர்? எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு. உன்னோட மனசை காப்பாத்திக்கோப்பா, வேற வழி கிடையாது. நீ மனசை காப்பாத்தி வைத்துக் கொண்ட ஒரு வேலி போட்டு நன்றாக உன் மனதை பாதுகாத்து வைத்துக் கொண்டாய் அப்படின்னு சொன்னா, அப்பதான் உன்னை மற்றவர்கள்லாம் பார்த்து எள்ள மாட்டார்கள், உன்னை கீழாக நினைக்க மாட்டார்கள். நீ எதற்காக இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாயோ அந்த வாழ்க்கை நீ விரும்பித்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய். அதில் உள்ள நல்லனவற்றையெல்லாம் நீ அறிந்துதான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய். அந்த குறிக்கோளை நீ நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு உன்னை மதிக்கணும்னு நீ நினைச்சியானா, நீ என்ன பண்ணணும்? உன் மனசை முதல்ல காப்பாத்திக்கணும்பா. ஏன்னா மனசுதான் நல்ல நண்பன், மனசுதான் மகா மோசமான எதிரி. வேற எங்கேயாவது போய் வேற யாராவது ஒருத்தரை எதிரின்னு இதுவரைக்கும் நம்ம மனசு நினைச்சு கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா இந்த க்ஷணம் விட்டுடலாம். யாருமே நமக்கு எதிரி கிடையாது எக்ஸப்ட் அவர் ஓன் மைண்ட். இதுதான் நமக்கு பெரிய எதிரியாக உருவாகும். நாம கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டோம்னா இது பெரிய எதிரியாக உருவாகும். இந்த கல்லாமைங்கிற அதிகாரம் பூரா
முன்னாடி படிச்ச கூடா ஒழுக்கம் அதிகாரத்திலையுமே அவர் முக்கியமா வலியுறுத்தி சொன்னது என்னன்னா, புறத்தோற்றத்தை விடு, அகத்தோற்றத்தில் கவனம் செலுத்து. அகத்தில் கவனம் செலுத்தி அகத்தை சீர் பண்ணிக்கொண்டே வா. இங்கேயும் அகத்துக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம். எல்லாமே அகத்துக்குத்தான் முக்கியத்துவம். புறம் அப்படிங்கிறது நம்ம பொருட்பால்ல கூட புறம் மாதிரி இருக்குமே தவிர அது புறம் கிடையாது. அங்கேயும் அகத்துக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆழ்ந்து சிந்திச்சா நமக்கு அது தெரியும். நம்ம இரண்டாவது குறளுக்கு பொருளை பார்க்கணும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். உள்ளத்தால் உள்ளலும் தீதே. ஈஸியா புரிஞ்சிடும். மனசால நினைக்கிறது கூட தப்புதான்ப்பா, தீய விஷயம்தான். எது? பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். இந்த இடத்துல ஒரு சின்ன சூட்சுமத்தை வச்சிருக்க திருவள்ளுவர். அதை நமக்கு நேரடியா பார்த்தா புரியாது. இப்ப நம்ம இதுக்கு அப்படியே பொருள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மனதால் நினைப்பது கூட தீமையானதுதான். பிறருடைய பொருளை நான் வஞ்சித்து பெறுவேன் என்று நினைத்தால் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வருது. இப்படிதானே வரும். பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் உள்ளத்தால் உள்ளலும் தீரே அப்படின்னு நம்ம இத அன்வயப்படுத்தினோம்னா இதான் அர்த்தம் வரும். ஆனா பரிமேலழகர் இல்லைன்னா இதுக்கான கரெக்டா அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பரிமேலழகர் இதை நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குற அப்படின்னா, யாருதோ மைக்கு ஆன கள்ளத்தால் கள்வேம் எனல்ங்கிற இடத்துல அந்த எனல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி நினைப்பதுன்னு அர்த்தம் இல்ல. நீ கவர எண்ணுவது என்பது வேண்டாம், அது கருதக்கூடாது, கள்வேம் என்று கருதக்கூடாது. இத நம்ம இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம திருப்பியும் ஒரு தடவை இதை படிச்சு பார்த்தோம்னா, பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் உள்ளத்தால் உள்ளதும் தீதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவனோட பொருளை நான் ஏமாற்றி வஞ்சித்து நான் பெற வேண்டும் என்று எண்ணாதே. ஏனென்றால் அதை உள்ளத்தால் உள்ளலும் கூட தீதப்பா. நீ மனசால கூட நினைக்காத. எப்படி ஒரு 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 ஸ்ட்ராங்கான மெசேஜ் இது. ரொம்ப லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா சன்னியாசிகளுக்கு, துறவிகளுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. இதுல முகவுரை சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையே பொருளை பெற்று வாழ்வதுதான். யாராவது ஒருத்தர் கொடுக்கணும், அப்பதான் அவங்களால வாழ முடியும். இயல்புடைய மூவர்க்கும் துணை அப்படின்னு இல்வாழ்வான சொல்லியிருக்கு. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அந்த இல்வாழ்வான் என்ன பண்ணுவான்? தன்னுடைய தர்மமாக, தன்னுடைய கடமையாக சன்னியாசிக்கு வேணுங்கிறத கொடுப்பான். இன்னைக்கு தேதியில அந்த மாதிரி இல்லை. இப்ப நம்ம யாராவது ஒரு ரோட்ல சன்னியாசி போறாரு அப்படின்னா, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு பிக்ஷைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோமா? யாராவது கூப்பிட மாட்டோம். தெரியாது. அந்த உருவத்துக்குள்ள அது புறங்குன்றி இது மூக்கிற்கரியர், அகங்குன்றி மூக்கிற்கரியர் அப்படியா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்பதான் படிச்சோம் நம்ம. மனத்துக்கண் மனத்தது மாசாகி மாண்டார் நீராடி அப்படின்னு சொன்னார். அப்படி கூட நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரியாது. எப்படி அவர் ட்ரெஸ்ஸை வச்சு யாரையுமே இப்ப அடையாளம் கண்டுபிடிச்சு போட முடியல. உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால யாருமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. முன்னாடி காலத்துல எப்படி இருந்தது? ஆண்டி திண்ணை, ஆண்டி மடம் எல்லாம் நிறைய இருந்தது. எல்லாரும் நிறைய சன்னியாசிகளுக்காக அப்படின்னு நிறைய தர்மங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த காலம் இருந்தது. எங்க போனாலும் அவர்களுக்கு கையில பிக்ஷை கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிட. அவங்களுக்கும் அதுக்கு மேல தேவைங்கிறது ஒண்ணு இருக்கவும் தேவையில்லை, இருக்கவும் கூடாது. ஒரு ஸ்லோகமே இருக்கு. ஸ்லோகத்தோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு சன்னியாசி கையில என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, 2 கௌபீனம் தான் வச்சுக்கலாம். தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொள்வதற்காக. அது கூட மற்றவர்களுக்கு தான். அது அவரை பொறுத்தின வரைக்கும் உடலே அவருக்கு இதுதான் மிகுதிதான் அவரை பொறுத்தின வரைக்கும். அப்படி இருக்கணும் சன்னியாசிங்கிற உண்மையான அதாவது அறிவில் முதிர்ந்த சன்னியாசி, அறிவில் முதிர்ந்த ஞானி. அவருக்கு உடம்பும் மிகைதான், பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகையாமே வள்ளுவரே சொன்னது. அப்படி இருக்கிற போது 2 கௌபீனம் தான் இருக்கணும். ஒரு சாக்கு, ரக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சாக்கு இருக்கணும். அந்த சாக்கு எதுக்குன்னா குளிர் வெப்பத்திலிருந்து ஏதோ ஒரு அளவுக்கு தாங்கிக் கொள்வதற்கு. அவ்வளவுதான் சன்னியாசி கிட்ட. ஒரு பாதரட்சம் இருக்கலாம். ஒரு காலுக்கு 1 2 பாதரட்சம் வச்சிருக்கலாம். அவ்வளவுதான்.
அதுக்கு மேல சன்னியாசிக்கு எதுவும் வச்சுக்கிறதுக்கே கிடையாது அப்படின்னு எல்லாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. சன்னியாசி ஆசிரமத்துல இப்படித்தான் இருக்கணும். பிக்ஷை எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா, பிக்ஷை சாப்பிடுறதுக்கு இதுல எல்லாம் இப்ப பண்டரிப்பூர்ல எல்லாம் போனோம்னாக்கா, பூனா கிட்ட எல்லாம் மதுகரி பிக்ஷா அப்படின்னு பேரு. வீட்டு வாசல்ல ஒரு பாத்திரமோ இல்ல கையோ வைத்துக்கொண்டு மதுகரி மதுகரி மதுகரின்னு 3 வாட்டி கத்துவாங்க. அவங்க அந்த மதுகரின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அங்க இருந்து வரணும். யாராவது உள்ள அவர்களுக்கு ஏதாவது ஒரு சன்னம் போடணும். அது போட்டா அன்னைக்கு எவ்வளவு தேவையோ, ஒரு வீடோ 2 வீடோ வாங்கியாச்சு முடிஞ்சிடுத்துன்னா அதுக்கு மேல போக மாட்டாங்க. பேசாம போய் பஜனை பண்ணிக்கிட்டு அபங்கு பாடிட்டு அவங்களோட வேலையை அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி அஜகர பிக்ஷான்னு ஒரு பிக்ஷா இருக்கு. அஜகர பிக்ஷா அப்படின்னா என்ன? அஜனாக்க பாம்புன்னு அர்த்தம். மலைப்பாம்பு என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருக்கும். அந்த பக்கம் வர பிரேய அது பிடிச்சுக்கும். அந்த என்ன மிருகம் இருக்கோ அதை அது விழுங்கிக் கொள்ளும். அந்த மாதிரி இவர்கள் ஒரு இடத்தில் தான் இருப்பார்கள். அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிட்டனாமே அப்படின்னு இதுல கைவல்ய நவநீதத்திலையும் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி எங்க இருக்காருன்னு தேடி தேடி கொண்டு அவருக்கு யாராவது கொடுப்பாங்க. கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இல்லை. இப்படி ஒரு பிக்ஷை. இப்படி பலவிதமாக பிக்ஷை வாங்கி தன்னுடைய உடலை ஒரே ஒரு காரணத்துக்கு தான், இந்த உடல் நாம நாம இருக்கிற வரைக்கும் இந்த உடலை பாதுகாக்கணும். அது இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்கான தவத்திற்கும் தான் தன்னுடைய உயிருக்கு நன்மை செய்து கொள்வதற்கான முக்திக்குமாக மட்டுமே அவர்களுக்கு இந்த சாப்பாடு, இந்த உறைவிடம் இதெல்லாம் தேவையா இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் சன்னியாசியினுடைய தேவை. அப்படிங்கறச்சே எதுக்காக அடுத்தவன் பொருளை பார்த்து அதை வஞ்சித்து அதை பெறணும்னு ஏன் நினைக்கணும்? அப்ப என்ன ஆகும்? அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னு சொன்னா என்ன சொல்றாரு அவர்? நீ மட்டும் அந்த எண்ணம் ஏற்பட்டதுன்னா அது உள்ளத்தால் உள்ளலும் தீதே. இது பொதுவா யாருக்கும் வருமா அப்படின்னா இந்த காலத்துல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. முன்னாடி இருந்த பூர்வாசிரம வாசனைகள் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. நம்ம நினைத்து கொண்டிருக்கோம் ஒரு ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை மாத்தின உடனே எல்லா விற்த்திகளும் போயிடும். அது எப்படி போகும்? போகவே முடியாது. அதுக்கு நிறைய பயிற்சிகள் வேணும். மனசு அப்படி ஒரு பக்குவத்துல இருக்கும். அப்பதான் எதை பார்த்தாலும் அந்த பொருள் எனக்கு இச்சைக்குரிய பொருள் அல்ல. நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லி கொண்டிருக்கேன். பொருளை என்னால நீக்க முடியாது. அந்த பொருள் அங்க இருக்குங்கிறத என்னால அதை டிலீட் பண்ண முடியாது இந்த உலகத்துல இருந்து. அந்த பொருள் மீதான என்னுடைய எண்ணத்தை என்னால மாத்த முடியும். அதுதான் நான் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதனால இந்த முறையா ஒரு சரியான குரு கிட்ட சரியானபடி சந்நியாசம் வாங்கி கொண்டவர்களுக்கு கொஞ்சம் சுலபம் இந்த விஷயம் எல்லாம் வர்றதுக்கு. ஆனா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப திருவண்ணாமலைக்கு போனோம்னாக்கா தெரு பூரா இருக்காங்களே. அப்ப இவங்கெல்லாம் எத்தனை பேர் உண்மை, எத்தனை பேர் போலி, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் தன்னெஞ்சு அறிவது பொய் இருக்கு. யாரும் யாருக்கும் இதுக்கு சர்டிபிகேட்டும் கொடுக்க முடியாது. அதனாலதான் பரமஹம்சர் சொன்னார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், யார் ஒருத்தனுக்கு காமினி காஞ்சனத்துல எண்ணம் இருக்கோ அவனுக்கு இறைவனுடைய காட்சி என்பது எப்படி தெரியும்? எதுல உனக்கு ஈடுபாடு இருக்கோ அதுதான்ப்பா உனக்கு காட்சியா தெரியும். இறைவனை காண வேண்டும், இறைவனை அடைய வேண்டும்னு நீ நினைச்சியானா நீ காமினி காஞ்சனம் ரெண்டையும் விட்டுடணும் அப்படின்னு சொல்லி பரமஹம்சருடைய அமுத மொழிகள்ல நிறைய வரும். நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாரும். இந்த இடத்துல இன்னொரு ஒரு அழகான இலக்கணம் ஒண்ணு இருக்கு. அதையும் உங்களுக்கு சொன்னா அதை ரசிக்கலாம். அதுக்காக சொல்றேன். நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீதே. உள்ளல்னா என்ன? நினைக்கிறது. எதால நினைப்போம்? நம்ம நினைக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? மனசு, உள்ளம். அதுதான். அப்புறம் என்ன உள்ளத்தால் உள்ளலும் தீதே? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படி ஒண்ணும் வள்ளுவர் வேர்ட்ஸுக்கு பஞ்சம் பட்டவர் கிடையாது. ஏதோ இங்க போட்டாதான் இது அப்படின்னு இல்லையே அவருக்கு. ஆனா ஏன் போட்டார்? அதுக்குதான் பரிமேலழகர் சொல்றார், இந்த உள்ளம்ங்கிறது யாரை குறிக்கிறது? இந்த உள்ளம்ங்கிறது ஒரு துறவியினுடைய உள்ளத்தை குறிக்கிறது. துறவியினுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? சாஸ்திர பிரகாரம் துறவியினுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கணும். தூய்மைப்படுத்தத்தான் அவர் அவ்வளவு பாடுபடுறார். அப்ப தூய்மையான உள்ளமாக இருக்கு. தூய்மையான உள்ளம் இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டிருக்கார். திறன் பொருளை வஞ்சனையினால் பிடுங்க வேண்டும் அப்படின்னு. நீங்க நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த களவு அப்படின்னு சொன்னா பொதுவான அர்த்தம் என்னன்னா திருடுறது. இது திருடுறது அப்படின்ற எண்ணத்தை மனசுல இருந்து எடுத்துடுங்க. ஏன்னா களவுன்னு சொன்னா திருடுறதுன்னு நமக்கு பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த அதிகாரம் சுத்தமா புரியாது. திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லணுமா? தெரியாதா? இந்த சாமானியமான தர்மம் தெரியாதா யாருக்குமே?
திருடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அதிகாரமே தேவையில்லை. இங்க விஷயம் என்னன்னா, பிறன் பொருளை வஞ்சனையால் பிடுங்குவது, வஞ்சனையால் அவனிடம் இருந்து பெறுவது. இப்போ பொதுவாக எப்படி வந்து ஒரு ஒரு துறவி கிட்ட வரவங்க எல்லாருமே என்ன ஒரு இதுல வருவாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு நெகிழ்ந்து போன ஒரு நிலைமையில வருவாங்க. நம்ம நிறைய பாக்குறோம் இந்த இதுல எல்லாம், யூடியூப்ல எல்லாத்துலயும் நிறைய வருது. எப்படி வந்து ஒருத்தர்கிட்டயும் பிஹேவ் பண்றாங்க சில பேரு இந்த சந்நியாச ஆசிரமத்துல இருந்து கொண்டு கூட அப்படின்னு எல்லாம் வருது. வர வர பர்சன் வந்து மனசளவுல ரொம்ப வீக்கான பர்சனா இருக்கும் பொழுது அந்த வீக்னஸ நாம வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு அவர்களிடமிருந்து ஒரு பொருளை பெற வேண்டும் என்று நினைத்தால் அதை விட கேவலமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதுக்குதான் வருது சொல்றாரு. துறவிங்கிறவனுக்கு அந்த உள்ளமானது அவனிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்காமல் அருளை மட்டும் வழங்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்கணும். ஆனா அந்த வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த வேலையை அந்த உள்ளம் செய்யாமல் வழக்கத்திற்கு மாறான அந்த உள்ளமானது சிந்திப்பதனால் உள்ளத்தால் உள்ளலும் தீதே அப்படின்னா, மோசமான உள்ளத்தால், அதாவது தூய்மையற்ற உள்ளத்தால் உள்ளலும் தீதே. அப்ப தூய்மையற்ற உள்ளம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல துறவிக்கு அந்த மாதிரி ஒரு உள்ளத்தினால் அவன் இதை செய்கிறான் அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு குறிப்பு நம்ம ஒழுக்க முடைமையிலையும் படிச்சிருக்கோம். அங்க படிச்சுட்டே சொல்லியிருப்பேனான்னு தெரியல. நம்ம இப்ப அதை ரெஃபர் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்காவே வழுக்கியும் வாயால் சொல்லல். சொல்றதே வாயில தானப்பா சொல்லுவாங்க, அப்புறம் என்ன வாயால் சொல்லல் அப்படின்னு. ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு வழுக்கி சொல்ல முடியாது. அப்ப ஒழுக்கமற்றவர்கள் வாயால் சொல், ஒழுக்கமற்ற வாயால் சொல்லல். அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு ஒழுக்கமான வாய் இருக்கும், அது சொல்லாது. ஒழுக்கம் இல்லாத வாய்க்கு அந்த வாயால் சொல்லல் அப்படின்னு. அதாவது வழக்கமா இருக்கக்கூடிய அந்த யாரை ரெஃபர் பண்றோமோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடையாளம் இல்லாமல் வேறொரு விஷயத்தை அந்த அந்த கருவி செய்தது அப்படின்னு சொன்னா அத இங்க ரெண்டுமே ஒரே வேர்ட் ஆறா மாதிரி போடுறார் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றார். கொஞ்சம் இது இலக்கணம் தான், சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதுக்காக சொல்றேன். புரியலைன்னா விட்டுருக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம இன்னொருத்தரோட பொருளை அவர்களுக்கு வந்து ஒரு வஞ்சனையான எண்ணத்தை கொண்டு அவர்களிடம் போலியான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து அவர்களை நெகிழச் செய்து அவர்களிடமிருந்து அதை பறிப்பேன் என்று எண்ணாதே. ஏனென்றால் உன்னுடைய எண்ணம் கூட உனக்கு தீமையானதாகத்தான் முடியும் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். 283 பாக்கு. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். ஈஸியா அர்த்தம் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு குறள் இது. இதுல ஒரு சின்ன நுணுக்கம் மாத்திரம்தான் இருக்கு. களவினால் ஆகிய ஆக்கம், பிறருடைய பொருளை வஞ்சித்து கவர்ந்து பெற்ற செல்வம். ஆக்கம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல செல்வம். என்ன வாங்குவோம் நம்ம? ஏதாவது ஒரு பொருளோ இல்ல அவர்கிட்ட பணமோ ஏதோ ஒண்ணுதான் வாங்க போறோம். அந்த வாங்கினது அப்படின்னு சொன்னா அது என்ன கொடுக்கும்? அது எதையாவது ஆக்கி தரும், இன்பத்தை ஆக்கி தரும், அல்லது பொருள் வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் அதற்கு தகுந்த மாதிரியான சில வசதிகளை ஆக்கி தரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் வந்து ஆக்கத்தை கொடுப்பதனால் இங்கு ஆக்கம் அப்படிங்கிறதுக்கே செல்வம் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ற பரிமேலழகர். இந்த களவினால பெற்ற செல்வம் இருக்கிறதே அது என்ன ஆறுதான்? அளவு இறந்து எல்லையை கடந்து ஆவது போல கெடும். ரெண்டு இடத்துல அளவிறந்து போட்டுக்கணும் நம்ம. அளவிறந்து ஆவது போல அளவிறந்து கெடும். இது அளவிறந்து ஆவதுன்னா ரொம்ப பெருகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வராங்க, நம்ம வந்து ஒரு பெரிய துறவி, இந்த துறவி கிட்ட போனா எல்லாமே வந்து நமக்கு இதுவாயிடும், அவர் நல்ல அருள் வாக்கு சொல்லுவார், அத்தை சொல்லுவார், இத்த சொல்லுவார்னு ஒரே கூட்டமா கூடுறது. எனக்கும் வந்து ஏதோ வாயில வருது, நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுவும் நல்லா பலிச்சிட்டு இருக்கு, அதனால நமக்கு நல்லா கல்லா கட்டிட்டு இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? நிறைய சேர்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா அளவிறந்து கெடும். அளவிறந்து கெடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருகிறது மாதிரி பெருகி அளவற்ற பாவத்தையும் பழியையும் விட்டு செல்லும். உனக்கு அதை தான் கொடுக்கும் அது. பாவம் பழி இது ரெண்டுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நான் வித்தியாசம் சொல்லியிருக்கேன். பாவம்ங்கிறது ஜென்ம ஜென்மாந்திரமாக தொடரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜென்மத்துல தீர்க்கலாம், இல்ல இன்னும் எத்தனை ஜென்மத்துல வேணாலும் அது தொடர்ந்து வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கலாம். பாவம் என்பது அடுத்தடுத்த பிறவிகள் வரைக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. பழிங்கிறது இந்த ஜென்மத்திலேயே நமக்கு
தூற்றுவார்கள். நம்மை மனிதர்கள் பெரியோர்கள் எல்லாம் தூற்றுவார்கள். இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு இவன் பேசாம எங்கேயான போய் சாகலாம் அப்படின்னு தூற்றுவார்கள். அந்த பழி சொல் வருது அப்படின்னு. செயற்பாலதோறும் அரணே உயர்ப்பாலதோறும் பழி. பழிங்கிறதே வரவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லியிருக்க. இப்போ இது இந்த அளவிறந்து கெடும் அப்படின்னு சொன்னா என்ன? 2 விஷயத்த உனக்கு விட்டுட்டு போகும் அப்பா. ஒண்ணு பாவத்தை விடும், இன்னொன்று பழியை விடும். இப்ப செல்வம் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்கணும்? செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்க குமரகுருவர். ஆனா செல்வம் என்பது எனக்கு நன்மையை செய்ய வேண்டும், பழி வராமல் இருக்க வேண்டும், புகழை சேர்க்க வேண்டும். அதுக்கெல்லாம் தானே செல்வம். அதை விட்டுவிட்டு இந்த செல்வம் இந்த மாதிரி வரக்கூடிய செல்வம், அடுத்தவருடைய செல்வத்தை நான் பெறுவது அப்படிங்கிறது என்னுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் கூட அது உதவாது. ஒரு மடமே இருக்கு, அந்த மடத்துக்கே யாராவது ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா ப்ராப்பரா வரணும். சும்மா ஏதோ கொடுக்குறாங்க, நிறைய பைசா வருது நம்மளும் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம சுவாமிஜி கேட்பாராம், யாராவது நிறைய பணம் கொடுக்கணும்னு நினைச்சு சுவாமிஜிக்கு பழவத்துல பக்கெல்லாம் வச்சு பணத்தையும் வச்சு கொடுத்தாக்க, லட்சக்கணக்கில் வச்சு கொடுத்தாங்கன்னா கேட்பாராம், உங்களுடைய மனைவிக்கு இது தெரியுமா, நீங்க அவங்களையும் அழைச்சிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம் என்ன அப்படின்னா, இவர் நெகிழ்வான ஒரு மொமெண்ட்ல இவர் கொடுத்துட்டாருன்னா கூட வீட்டுல எல்லாரும் பழி சொல்லக்கூடாது, அவரை மயக்கி வாங்கிட்டாங்க பாரு அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். அது அவர் இருந்து காமிச்சிருக்காரு நமக்கு, அதனால நமக்கு தெரியுது. இல்லைன்னா நமக்கு தெரியாது. எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு. அதனால இதே மாதிரி சித்பவானந்தருடைய வாழ்க்கையிலையும் சொல்லுவார். சுவாமிஜி ஏதாவது ஒரு திட்டம் போட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவாகிறது அப்படின்னு ஒரு திட்ட வரையறை ஒண்ணு போடுவார். அது போட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கிளாஸ் ரூம் கட்டணும், அந்த கிளாஸ் ரூமுக்கு இது செலவு, கல் செலவு, மண்ணு செலவு, ஜல்லி செலவு எல்லாத்தையும் எழுதி இதற்கு யார் யாரு ஸ்பான்சர் பண்றீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாருன்னா பணம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். கணக்கை கரெக்டா பாப்பாராம். இந்த பணம் அந்த செலவு இவர் எவ்வளவு பட்ஜெட் போட்டாரோ அதுக்கு ஏத்த அளவு பணம் வந்துடுச்சுன்னா அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாராம், இந்த இதுக்கு பணம் வந்தாச்சு, யாரும் இனிமே கொடுக்காதீங்க, கொடுத்தா நான் திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு. அதே மாதிரி திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க. வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நம்ம திட்டமிடுகிறோமோ அதுக்குள்ளான பணம் வந்தா போதும். அளவிறந்து கெடும். பின்னாடி இந்த ஜெனரேஷன் இல்லாம அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் இப்ப நாம புகழ சொல்லி கொண்டிருக்கோம், சுவாமிஜி இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த படியையும் சொல்லத்தானே சொல்லும். அதனாலதான் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். அடுத்தது பாத்தீங்க 284. களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும். களவின் கண் கன்றிய காதல். இந்த இடத்துல கன்றிய காதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ஆசை, மிக்க வேட்கை அப்படின்னு எழுதுறார் பரிமேலன். இன்னொருத்தருடைய பொருளை வஞ்சித்து பெறுவதில் அவனுக்கு மிக்க வேட்கை. மனசு அதுலயேதான் இருக்கு. பொழுதன்னைக்கு யார் யார் வராங்க, அவங்க கிட்ட என்ன இருக்கு, பர்சுல என்ன இருக்கு, ஜோபில என்ன வச்சிருக்கா, கையில என்ன வச்சிருக்கா, இதையே பாக்குறதே ஒரு வேலையா அந்த மனசு வேற எதுலயுமே போக மாட்டேங்குது. களவின் கண் கன்றிய காதல். அது என்ன ஆகும் அந்த மனசு அப்படி இருந்தது? நம்ம சொல்லிட்டே இருக்கோம், மனசை பாரு, மனசை பாரு, மனசை கவனமா வச்சுக்கோ. இந்த மனசுக்கு இது மாதிரியான சம்ஸ்காரம் ஏற்பட்டதுன்னு சொன்னா விளைவின் கண் வீயாய் விழுமம் தரும். இந்த வீயா விழுமம் தரும் தீவினை அச்சத்துல கூட படிச்சோம் நம்ம. தீவினை அச்சம் தான் நினைக்கிறேன், நிறைய அதை பத்தி நம்ம படிச்சோம். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாத அடி உரைந்தற்று. இங்கேயும் பாருங்களா, வீயா விழுமம் தரும். வீயானா திரும்ப எழுந்துக்கவே முடியாது. ஒரு தடவை பேர் கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பேரை திரும்ப நம்மளால ரீகெயின் பண்ண முடியுமா? சாதாரண இல்லற வாழ்க்கையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆபீஸ் எடுத்துக்கோங்க, ஆபீஸ்ல கூட நம்ம ஒரு 10 பைசா எடுத்துட்டோம், 10 ரூபாய் எடுத்துட்டோன்ற மாதிரி யாருக்காவது ஒரு செய்தி போச்சு அப்படின்னா, எடுத்தோமோ இல்லையோ செய்தி போனாலே நம்ம பேர்ல ஒரு நம்பிக்கை போயிடும். அப்ப எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய இன்டெகிரிட்டி அப்படின்னு இருக்கு. வாழ்க்கையில இன்டெகிரிட்டிய நம்ம ஏதோ ஒரு சமயத்துல இல்லைனாலும் இன்னொரு சமயத்துல கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு. துறவுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, அவர்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு இந்த உலகம் பல விஷயங்களை அவர்களிடமிருந்து கற்க காத்து கொண்டிருக்கிறது.
நம்ம அந்த பொறுப்பு தெரியணும். எத் எத் ஆசரதி சிரேஷ்டக தத்ததேவே தரோஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்த அனுவர்த்ததே. உன்னைத்தான்ப்பா அவன் ஃபாலோ பண்றான். அனுவர்த்ததே, உன்னைத்தான் ஃபாலோ பண்றான். உன்னை ஃபாலோ பண்றதுனால நீ ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொன்னார். இது எல்லாருக்கும் உள்ளது. ஒரு துறவி அப்படின்னு சொன்னா அவர் எப்படி இருக்கார், நிக்கிறார், நடக்கிறார், எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு இந்த ஜனங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஆர்வம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல செய்தி போகணும், கெட்ட செய்தி போகக்கூடாது. அவரா பார்த்துட்டே இருப்பாரு. எவன் நல்ல பணக்காரன் வரானோ அவன் அப்படியே நைஸா ஓரம் கட்டிட்டு அவன்கிட்ட உட்காந்து மணிக்கணக்கா பேசி அவன்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுதான் விடுவார். அப்படின்னு ஒரு செய்தி போயிடுது அப்படின்னு சொன்னா அப்புறம் அவருக்கு மேல இருக்கிற மதிப்பு என்ன ஆகும்? அதை பற்றி கவலைப்படாமல் அப்படி இருப்பவர்களை பற்றி இங்க பேச்சு இல்ல. யார பத்தி பேச்சு? ஒழுங்கா இந்த இதுல பயணம் பண்ணி அவன் வந்து அவா அறுத்தல் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறவனை பத்தின பேச்சு இது. மெத்தனை பத்தி பேச்சு கிடையாது. வீணா போகணும்னு நினைச்சா யார் வேணா வீணா போகலாம். அதுக்குதான் ஊழ் வச்சாரு அவர். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஊழ் இருந்தாதான்ப்பா அவனுக்கு சரியா வரும் அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். நம்ம படிக்கிறச்சே நமக்கு அது தெரியும். அதனால அதை பத்தி இப்ப பேச்சு கிடையாது. ஆனா யாருக்கு வந்து இந்த வாழ்க்கை முறையை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டு முக்தி நெறியில் முக்தி நெறியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு இது நிச்சயமாக வீயா விழுமம் தரும். ஆனா அப்ப பார்த்தோன்னா ரொம்ப நல்லது பண்ற மாதிரி தோணும். அவர் பெரிய ஒரு பணக்கார சாமியாரா ஆயிடுவாரு. அவரை சுத்தி ஒரு பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் வருவாங்க. ஏகப்பட்ட பிளாக் ஒயிட் எல்லாம் அங்க வந்து டிரான்சாக்ட் ஆயிட்டு இருக்கும். பெரிய மரியாதை இருக்கும். நிறைய காரு பங்களான்னு எல்லாம் கிடைக்கும். எல்லாமே இருக்கும். எல்லா வசதியும் இருக்கும். துறவுக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை நிலை கூட கிடைக்கும். ஆனா அதனால அவருக்கு பாவம் சேரும், பழியும் சேரும். அதைத்தான் முன்னாடி அளவிறந்து கெடும் அப்படின்னு நம்ம படிச்சோம். நல்ல துறவியாக நல்ல துறவியாக இருக்கக்கூடியவர் என்ன தேவையோ அதைக்கு மாத்திரம்தான் அவர் கேட்டு பெறணும். சரி, இப்போதைக்கு நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, சித்பவானந்தர் எப்படி வந்து டொனேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவார். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. இல்லற வாழ்க்கைக்கே இது ஒரு படிப்பினை. சும்மா ஏதோ வந்தது, யாரோ கலெக்ட் பண்ண சொன்னாங்க, நானும் கலெக்ட் பண்ணேன், இத்தனை இருந்தது அத்தனை இருந்தது, கணக்கு வகை இல்லாம எதையும் பண்ணக்கூடாது. எந்த வாழ்க்கை முறையிலுமே பண்ணக்கூடாது. இன்னொரு நேரத்திற்காக சேர்த்து வைப்பது என்பது துறவியினுடைய லட்சணமே கிடையாது. இன்று என்ன கிடைக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு இன்று வாழ வேண்டும். நாளைக்குன்னு எடுத்து வச்சாச்சுன்னா இப்ப நம்ம எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்னா புலன் இன்பத்திற்குத்தான் சேர்த்து வைக்கிறோம். புலன் இன்பத்திற்கான சேர்க்கை அப்படிங்கிறது இல்லாமல் அடிப்படை தேவைகளை மட்டுமே ஒரு துறவி வந்து கவனம் பண்ணி கொண்டு வந்தால் அவருடைய படிப்பும் அவருக்கு உதவி செய்யும். அவருடைய குருவின் அனுகிரகத்தினால் அவர் முக்தியை பெறுவார். அதனால நாம துறவி ஆயிட்டாக்கா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிரும்ப்பா. எல்லாரும் மரியாதையோட வந்து தட்டுல வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம எப்படியாவது துறவி ஆயிடலாம். துறவியாயி ஒரு மடத்தை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதோட நம்ம கடன் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு நினைச்சு யாரும் துறவி ஆயிடக்கூடாது. அதெல்லாம் சினிமால வர ஜோக் சீனுக்கு தான் சரியா வரும். ஆனா வாழ்க்கை நாம தொலைக்கிற மாதிரி ஆயிடும். குறிக்கோள் அப்படிங்கிறது போயிடும் நமக்கு. அதனால இந்த எந்த ஒரு வாழ்க்கை முறையில இருந்தாலுமே கூட ஆசைகளை வந்து அனுபவிச்சு தீக்கணும்னு ஒரு நல்ல விஷயம் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு. ஞாபகம் வருது, அதனால சொல்ல. எந்த ஆசையுமே அனுபவிச்சு தீர்க்கணும்னு நினைக்க கூடாது. துறவிக்கு ஆசையே இல்லாம எப்படிப்பா இருக்கும்? அதுக்குதான் அந்த மனசை பழக்கம். அது ஆசைங்கிறது ஒரே ஒரு விஷயத்துலதான் இருக்கணும், முக்தி. அதுலதான் ஆசை இருக்கணும். வேற எதுலயும் நடுவுல எந்த விஷயமும் நமக்கு தடையாத்தான் இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அது தடைதான். அதை வச்சுக்கவே கூடாது நம்ம அந்த ஆசையை. ஏன்னா ஆசைங்கிறத அடைஞ்சு தீர்க்க முடியும் அப்படின்னு இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆசை என்பது அது நிறைவேறும் பொழுது இன்னொரு ஆசைக்கான வித்தை விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு மோசமானது அது அப்படின்னு. இப்ப இந்த ஆசையை அடைஞ்சு தீர்க்க கூடாது. ஆனா என்ன பண்ணா ஆசை தீரும்னா விட்டுட்டா தீரும். அதை கண்டுக்கவே கூடாது. இப்படி ஒண்ணு எழுந்ததாவே நாம மனசுக்கு முக்கியத்துவமே கொடுக்க கூடாது. அதை பார்த்து நம்ம சங்கல்ப பிரபவான் காமக, முதல்ல சங்கல்பம் ஏற்படும். நம்ம அதுவா ஒரு பொருளா, சரி சரி, எனக்கு இது வாங்கணும் தான் நினைச்சுட்டே இருந்தேன் நானு, எனக்கு இதை வந்து என்கிட்ட வரணும்னு தான் எனக்கு இருக்கு, பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் அடுத்தது வருது இல்லையா, அந்த அடுத்தது எண்ணத்தை முதல்லயே விட்டுடணும். அதை வந்து வளர விடவே கூடாது இந்த விஷயத்த. அப்ப அந்த ஆசையை முளையிலேயே கிள்ளியாச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த ஆசை வருத்த விதை மாதிரி ஆகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். வருத்த விதை எங்கேயான முளைக்குமான்னா முளைக்க. இந்த மனசு நல்ல கழனி மாதிரி நல்லா அதை வந்து உழுது வச்சு எதுக்குன்னா இந்த பக்தி பயிரை வளர்க்கறதுக்கு பார்த்தா இவன் ஆசை பயிரை வளர்த்து கொண்டிருக்கு. இந்த ஆசை பயிரை வளர்க்கறதுக்கான விதை எதுவுமே வந்து முளைக்க முடியாத வருத்த விதையாக ஆயிடுத்து. ஒரு எண்ணம் கூட முளைக்காது அப்படின்னா
நீ ரொம்ப நாளைக்கு அந்த அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போது அதை ஃபர்ஸ்டே வந்து கவனிக்காம விட்டு பழக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆசைங்கிறது நம்மள துன்பப்படுத்தவே முடியாது. இந்த துறவு வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு 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 வகையில அட்வான்டேஜ், ஒரு வகையில டிஸ்அட்வான்டேஜ். தன்னை பத்தின ஒரு ஒரு விஷயத்த கவனிக்கணும் அப்படிங்கிற போது நிறைய இது பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அதாவது என் மனசை நான் வந்து பக்குவப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு நிறைய பயிற்சி வேணும். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நான் தான் முதல்ல உறுதியா சொல்லணும். மற்றவங்க யாராவது உனக்கு வேண்டாம்னு சொல்றதை காட்டிலும் எனக்கு வேண்டாங்கிறத நான் தான் உறுதியா சொல்லணும். ஏன்னா அந்த துறவு துறவு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு மரியாதை காரணமாக எதை கேட்டாலும் அவர்கள் கேட்டால் நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பொது ஜனங்கள் இல்லறத்தார்கள் நினைப்பார். கொடுக்காம போயிட்டோம்னா நமக்கு எங்கேயான விளங்காம போயிட போறது, அவர் கேட்டு நம்ம கொடுக்கலன்னா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டல் ரீசன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கேட்டாலும் கேட்டாட்டும் கொண்டு கொட்டலாம் அவங்க கிட்ட. இப்படித்தான் மடத்திற்கெல்லாம் சில பேர் சொத்தெல்லாம் கூட எழுதி வைப்பாங்க, நமக்கு இது புண்ணியம் அப்படின்னு. அப்ப அந்த புண்ணியத்துக்காக சொத்தை எழுதி வைக்கும் பொழுது அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துறவிக்கு எக்ஸ்ட்ராடினரி இன்டெகிரிட்டி வேணும். இதெல்லாம் கருத்துல வைத்துக் கொண்டுதான் அவர் சொல்கிறார், விளைவின் கண் வீயா விழுமம் தரும். நீ எந்த தனிப்பட்ட முறையில் துறவியாக இருக்கும் பொழுதும் நமக்கு இச்சை வயப்படக்கூடாது. ஒரு மடத்தை நிர்வாகம் பண்ணுகிறோம் என்ற ஸ்திதியில இருந்தாலும் கூட மடத்தின் சொத்து தன் சொத்து அல்லங்கிற எண்ணத்தோட அவன் இருக்கணும். இதுல இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயம் இதுலயும் இருக்கு. இந்த விழுமம் அப்படிங்கிறது, இந்த விழுமம்ங்கிற வார்த்தை நம்ம எங்கெல்லாம் படிச்சிருக்கோம்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படி படிச்சோம். இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அதுல எல்லாம் படிக்கும் பொழுது அந்த விழுப்பம் அப்படிங்கிறது பெருமையை அப்படின்ற ஒரு ஒரு இதுல படிச்சோம். ஆனா இங்க யூஸ் பண்ணியிருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, வீழா விழுமம் தரும் அப்படின்னா துன்பத்தை தரும். இந்த இடத்துல விழுமம்ங்கிறது துன்பம்ங்கிற அர்த்தத்தை, ரெண்டு பொருள் இருக்கு. இடத்தை பொறுத்து பொருள் மாறுபடுகிறது. ஏன்னா விழுப்பொருளே அப்படின்னு நம்ம சுவாமிய சொல்லுவோம். அதனால மேலானவற்றிலெல்லாம் மேலான பொருளே அப்படின்னு சுவாமிக்கு அந்த இடத்துல பேர் இருக்கு. அப்ப நமக்கு ஒரே பொருள் தான் விழுமம் அப்படிங்கிறதுல. ஒண்ணு இடும்பையை துன்பத்தை தரக்கூடிய பொருளாக இருக்கிறது, இன்னொன்று மேலான ஒரு பெருமையை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு வந்து ஒரு இப்படியெல்லாம் இருக்கு ஒரு இலக்கண இதுக்காக சுவைக்காக சொல்றேன். மற்றபடி கருத்து விஷயம் இதுதான். களவின் கண் கன்றிய காதல். ரொம்ப அதிகமாக மனம் அடுத்தவர்களுடைய பொருளை வஞ்சித்து பெற வேண்டும் என்று ஈடுபட அதனுடைய விளைவானது நம்மை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு வீழ்ச்சியை தரும். இன்னொரு அந்த கன்றிய அப்படிங்கிறத ஒரு தரம் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஒருத்தட்ட ஆரம்பிச்சாச்சுன்னா அது அப்படியே தொடர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி போய்கொண்டே இருக்கு. யாரை பார்த்தாலும் உங்க உங்க பூர்வீக அண்ணன், நீங்க எந்த ஊரு, உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கு, உங்களுக்கு ஓகே நீங்க என்ன இது பண்ற, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு எதுல எப்படி வருது, இப்படி கேட்டு கேட்டு அடுத்தடுத்து 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 போய்கொண்டே இருக்கும். எப்ப ஸ்டாப் பண்றது? நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. அதனாலதான் கன்றிய காதல் அப்படிங்கிறது. அந்த எண்ணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். எனக்கு அவர் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அதுல இருந்து எனக்கு ஏதாவது கெயின் கிடைக்குமான்ற எண்ணம் இருந்ததுன்னா அது எனக்கு வீழா விழுமம் தரும். சும்மா தெரிஞ்சுக்கிறேன், நான் அவர்களுக்கு பிளஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும். இங்கேயும் தன்னெஞ்சு அறிவது பொய்யது. யார் என்ன எண்ணம் இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். 285. அருள் கருதி அன்புடையாராதல் அருள் கருதி அன்புடையர் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண் இல். இது ஒரு அழகான பொருள். பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண், அருள் கருதி அன்புடையர் ஆதல் இல். இதுதான் இதனுடைய கொண்டு குட்டி பொருள் சொல்லக்கூடிய முறை. பொருள் கருதி மற்றவனுடைய பொருள் அதையே நினைத்து கொண்டு அதையே அதனுடைய அது எனக்கு வந்தா எனக்கு என்ன இன்பத்தை கொடுக்கும். அவர்கிட்ட ஒரு ஐபோன் இருக்கு, அந்த ஐபோன் என்கிட்ட வந்துடுச்சுன்னா நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். என்கிட்ட இப்ப இருக்கிற ஓட்ட ஒரு ஆண்ட்ராய்டு தான் இருக்கு, யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு, அதை விட இதுக்கு இது நல்லா பெட்டரா இருக்கும், இது இன்னும் நல்லா இருக்கும், ஏதோ லேட்டஸ்ட் மாடல் சொல்றாங்க, இதையே நினைக்கிற பொழுதன்னைக்கும் பொருள் கருதி இவன் எப்படா ஏமாறுவான். பொச்சாப்பு பார்ப்பார்கள்.
பொச்சாப்புன்னு சொன்னா பொச்சாவாமை அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு. பொருட்பால் படிக்கலாம். அது வந்து மறதியை பத்தி சொல்லக்கூடியது. பொச்சாவாமை அப்படிங்கிறது மறதி மின்மையை பத்தி பேசும். பொச்சாப்பு அப்படின்னா மறதி. அவருக்கு எப்ப மறந்து போவார் அவர்? இந்த இடத்துல மறந்து போறதுன்னா என்ன? அவர் மறந்து இங்க வச்சுட்டு போயிடுவார், நான் அப்படியே லபக்குன்னு எடுத்துட்டுருவேன்னு அர்த்தமானா? அது ஒரு சாதாரண அர்த்தமாக எனக்கு தோன்றுது. அப்படி கிடையாது. மறந்து போறது அப்படின்னா தன்னை மறந்து போறது. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, ஒரு துறவி கிட்ட வரும்போது பிரச்சனைகளோட தான் வருவாங்க. எனக்கு இந்த வீட்டுல இப்படி இருக்கு, என்னோட எல்லாருக்குமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, மனைவி, அப்புறம் மக்கள், அப்புறம் பேரம்பேத்தி, அப்புறம் திரும்பி சுழற்சியில அந்த பேரம்பேத்திக்கு கல்யாணம், திரும்பி அவர்களுக்கு மக்கள், அப்புறம் அவர்களுக்கு இது நல்லது கெட்டது நடக்கிறது. இப்படியே சுத்தி சுத்தி இந்த மனைவி, மக்கள், மக்களின் குழந்தை, இதை சுத்தித்தான் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைங்கிறது நிச்சயமாக இருக்கு. வரக்கூடியவருக்கு என்ன வயசு, அவர் எப்படி பேசுறாரு, இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஆளுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் என்ன அவருக்கு பிரச்சனையில வராரு அப்படின்னு. நம்மளா போட்டு வாங்குறது, இல்லைன்னா அவங்களா சொல்றது. அப்படியே அவர் வந்து ஒரு மனசு வந்து ஒரு நிலையில இல்லாத சமயத்துல தான் அவர்கள் ஏதாவது ஒருத்தரை பார்த்தா நமக்கு வந்து ஒரு அருள்வாக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா அவர்கள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோன்னு நினைச்சு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் தன் நிலை மறந்துதான் அவர்கள் தன்னை பற்றிய விஷயங்கள், தன்னை பாதிக்கக்கூடிய, மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து பேசுறாங்க. அப்படி அவன் மறந்து, தன்னை மறந்து அவன் ஒரு நெகிழ்வான தருணத்தில் இருக்கும் பொழுது இவரால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு, பண்றாரோ பண்ணலையோ, அது நீ எனக்கு இது வர்த்திக்கு இதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா அவன் என்ன பண்ணுவான்? இவர் நமக்கு பெரிய சொல்யூஷன் கொடுக்க போறாரு, இந்தாங்க எதை கேட்டாலும் கொடுக்குறேன் உங்களுக்குன்னு கொடுத்துட்டு போவானா மாட்டானா? அப்படி ஒருத்தன்ட்ட பறிக்கணும்னு நீ பாத்தியானா அப்படிங்கிற. அப்படி நீ பொச்சாப்பு பார்ப்பார்கண் அருள் கருதி அன்புடையர் ஆதல் இல். இதை இப்படி பிரிக்கணும். இல்ல எங்க இருக்கு? கடைசியில இருக்கு. அருள் கருதி அன்புடையர் ஆதல் முன்னாடி இருக்கு. அருள் கருதி அன்புடையர் ஆதல் இல் அப்படிங்கிற. அருள் கருதி அப்படின்னா என்ன? இந்த இடத்துல கருதின்னு போட்டிருக்க. ஃபர்ஸ்ட் ஒரு துறவிக்கு இருக்க வேண்டிய இது என்ன சொல்லியிருக்கார்? முதல் அதிகாரம் துறவரவியல்ல அருள் உடைமை. அருள் உடைமை அப்படின்னு சொன்னா இரக்கத்தை கை கொள்வது அப்படின்னு பார்த்திருக்கோம். இரக்க குணத்தோடு அவன் இருக்க வேண்டும் என்று எண்ணினான் என்று சொன்னால் அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவனுடைய பொருளை அவன் அறியாமல் அவன் நெகிழ்வாக இருக்கிற சமயத்தில் அவனுக்கு இரக்கம் காட்ட வேண்டிய அந்த சமயத்தில் அவனை ஏமாற்றி அதை பிடுங்குவது அப்படிங்கிறது அருளுக்கு எப்படி சம்பந்தம் ஆகும்? சம்பந்தமே ஆகாது. அருள் கருதின்னு வேற சொல்லியிருக்க. இந்த இடத்துல கருதின்னு ஏன் சொன்னார் அதை பார்க்கணும். தமிழ் ரொம்ப அழகான மொழி. நம்மளுக்கு ஒரு விஷயத்த சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கெல்லாம் வேர்டு இருக்கிற மொழி தமிழ். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் நான். இப்ப நினைக்கிறது அப்படின்னா என்ன? மனசுதான் நினைக்கிறது. நினைப்பது அப்படின்னா என்ன? ஏதோ முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை பதிவிலிருந்து எடுத்து கொண்டு வந்து நான் நினைப்பதற்கு பெயர் நினைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் நினைக்கிறேன் ஒண்ணு, அதுக்கு பேர் என்ன? எண்ணம் அப்படின்னு சொல்றோம். என் மனசுல இப்போ ஒரு எண்ணம் இருக்கு, அது நினைவு இல்லை, அது எண்ணம். மனசுதான் அதையும் பண்றது. நினைவு மனசுதான் பண்றது, எண்ணம் மனசுலதான் இருக்கு. அடுத்தது கருதுதல். இது ரொம்ப அழகு. இப்ப கருதுறதுனா என்ன? அப்போ கருதுதல் நம்ம நினைப்போம், கருதுறதுனா என்னங்க? நினைக்கிறது தான் கருதுறது, எண்ணறது தான் கருதுறது. கருதுறதுனா என்ன அப்படின்னா, நான் எதை பற்றி பார்க்கிறேனோ அல்லது நினைக்கிறேனோ அல்லது எண்ணுகிறேனோ அதனுடைய பயனை பற்றி அறிந்து கொண்டு அதை பார்ப்பது, அதை பற்றி எண்ணுவது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்குறேன். இப்போ நான் இதை பார்க்குறேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன எண்ணம் வரும்? இது ஒரு மவுஸ் அப்படின்னு எண்ணம் வரும். இதை நான் வந்து இந்த மவுஸோட பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு இதை பார்த்தேன் என்றால் இதை மவுஸ் என்று கருதுகிறேன் அப்படிதான் சொல்லுவேன். மவுஸ் என்று எண்ணுகிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்ப எனக்கு பிரயோஜனம் தெரிந்து, அப்ப இந்த இடத்துல அருள் கருதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அருளின் பெருமையை கருதி, அருளின் பெருமையை தெரிந்து கொண்டு. அருள்னா அது வந்து இரக்கம். இரக்கம் தான் வந்து முதல் படி ஒரு துறவிக்கு. அது வந்து துறவியினுடைய மனதை பண்படுத்தக்கூடியது. அதுதான் முதல் படி. ஒவ்வொரு படியா ஏறி அவா அறுத்தல் வரைக்கும் நான் போகும் பொழுதுதான் எனக்கு முக்தி என்பது
வீடு பேரு பேரின்பம் என்பது என்னால் அறிய முடியும் அப்படிங்கிறது அந்த அவனுக்கு தெரிஞ்சதுன்னா, அருள்ங்கிறது தான் அதுக்கு முதல் படிங்கிறது, அதனுடைய பெருமை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா, அருள் அருள் கருதி அவன் என்ன பண்ணுவான் அப்போ? அன்புடையவனாக இருப்பான். யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டான். யாரையும் பிடுங்கி திங்கணும்னு நினைக்க மாட்டான். நன்னிடம் இருப்பதை கொடுக்கணும்னு நினைப்பானே தவிர பிடுங்கி திங்கணும்ன்ற ஆசை வராது. அடுத்தவர்கள் மேல் அவர்கள் இரக்கம் ஏற்படும். அவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து இவன் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பார்ப்பான். கஷ்டம் எரியிற வீட்டுல பிடுங்கின லாபம் அப்படின்னு பிடுங்க மாட்டான் அவன் கிட்ட. இப்படி எல்லாம் அதுக்கு அர்த்தம் யோசிச்சு பார்த்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அருள் கருதி அன்புடையர் ஆதல் இல் கிடையாது அவனுக்கு. அப்படி அவனால இருக்கவே முடியாது. பேரின்பத்தை தேடக்கூடிய ஒருவனுக்கு இந்த அல்பமான விஷயங்கள்ல அவனுக்கு மனம் போகுமானால் அந்த பேரின்பத்தை தேடக்கூடியவனாக அவன் எப்படி இருப்பான்? பேரின்பத்தை தேடக்கூடியவர்களுக்கு சிற்றின்பத்தில் ஆசை என்பது இருக்கவே கூடாது. இது எல்லாமே சிற்றின்பம் தான். நம்ம நினைக்க கூடாது சிற்றின்பம் தான் ஏதோ இந்த மைதுன உணர்ச்சி தான் அப்படின்னு. மைதுன உணர்ச்சினா ஆண் பெண் சேர்க்கை தான் சிற்றின்பம் அப்படின்னு நினைக்க கூடாது. பேரின்பத்தை கம்பேர் பண்ணும்போது அதை அந்நியமாக இருக்கிற எந்த இன்பமாக இருந்தாலும் சிற்றின்பம் தான். நம்ம ஒரு பெரிய ஒரு உரையை கேட்கிறோம், அதுவும் சிற்றின்பம் தான். ஒரு ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிடுறியா, சிற்றின்பம் தான். ஒரு நல்ல சாரி உடுத்துறியா, சிற்றின்பம் தான். பெரிய ஜுவல்லரி ஷாப்பே வச்சிருக்கியா, அது எல்லாத்துலயும் டெய்லி போட்டு போட்டு அவுத்து வைக்கிறியா, அப்பவும் சிற்றின்பம் தான். ஒன்னும் அதெல்லாம் பேரின்பம். பேரின்பம் என்பது எந்த இன்பத்தையும் நாடாமல் இருக்கக்கூடிய இன்பம் தான் பேரின்பம். அவ்வளவுதான். தன்னில் தான் உண்புற்றிருப்பதுதான் பேரின்பம். எதுவுமே வச்சுக்க வேண்டிய அவசியம். தூக்கத்துல என்ன அனுபவிக்கிறோமோ அதை ஜாக்கிரத்துல அனுபவிச்சோம்னா அதுதான் பேரின்பம். அவ்வளவுதான், சிம்பிள். முக்திங்கிறது அதுதான். எந்த பந்தத்தையும் பிடித்து கொண்டு இருக்கிறது இது இருந்தா தான் நான் வாழ முடியும்னு நினைக்காம இருக்கிறது தான் பேரின்பம். நிறைய விஷயங்களை சிந்திக்க முடியக்கூடிய ஒரு அழகான குறள் இது. எப்ப பற்று அப்படி வீடுனாலே என்ன, விடுவது வீடு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டே இருந்ததுன்னா நம்ம யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அழகா சொன்னார். இவரே சொல்ல போறார், பின்னாடி பார்க்க போறோம். எதை எல்லாத்தையும் பிடித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அப்ப நமக்கு அந்த வீடு பேரு என்பது கிடைக்கவே கிடைக்காது. துறவு எடுப்பதே எதற்காக? தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை விடுவதற்கு விட்டுத்தான் அவன் துறவுக்கே வருகிறான். அங்க இன்னொருத்தன் பொருள் எனக்கு வேணும், அது என்கிட்ட வந்தா நல்லா இருக்கும், அவன் என்கிட்ட மறந்து போயாவது கொடுத்துட்டான்னா நல்லா இருக்கும்னு நினைச்சோம்னாக்க இந்த துறவுங்கிறது எதுக்கு எடுக்கிறோம்? நம்ம எடுக்க வேண்டிய அவசியம்ங்கிறதே கிடையாது. அதுலதான் அவர் சொல்றார், அருள் கருதி அன்புடையார் ஆதல் இல்லப்பா. அவன் அப்படிப்பட்டவனாக அவனால் இருக்க முடியாது. யாரு? பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண். யார் ஒருத்தன் அடுத்தவனுடைய பொருளை வஞ்சனையால் நாம் அதை பெற்றுவிடலாம், அவன் மறந்து இருக்கிற சமயத்தில் நாம் பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறானோ அவனுக்கு அருள் கருதி அன்புடையார் ஆதல் என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த குறள் 286. அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். இங்கேயும் கன்றிய இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்க. அதே பொருள்தான். ரொம்ப மிகுந்த வேட்கை, மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு வேட்கை. காதல் அப்படின்னு வேற சொல்ல. காதல் என்பதே ஆழ்ந்த அன்பை குறிக்கக்கூடிய. களவின் கண் கன்றிய காதலவர். மற்றொருவருடைய பொருளை தனதாக்கி கொள்ள வேண்டும் வஞ்சனையால். அதை விட்டுறாதீங்க அந்த வார்த்தை. வஞ்சனைங்கிறது தான் இந்த அதிகாரத்தினுடைய அடிநாதமே அதுதான். அதை விட்டுறக்கூடாது. வஞ்சனையால் தனதாக்கி கொள்ள ரொம்ப ஆழ்ந்த விருப்பம் கொண்டவர்களுக்கு அளவின் கண் நின்றொழுதல் ஆற்றார். இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த 286, 87, 88, 89 4 துறவியினுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? அவர் மெய்யறிவை பெறுவதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். மெய்யறிவை பெறுவதற்கு அவர் என்ன பண்ணணும்? அதை அவரால் ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. அதாவது பர்பஸ் ஆஃப் லைஃப் போயிடும் சொல்லுவார், சொன்னேன் இல்லையா? அதைத்தான் இங்கிருந்து 4 குறள்லையுமே அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் வீணா போகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் மையமா வச்சுக்கொண்டு சொல்ல போகிறார். முதல்ல என்ன சொல்றார்? அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார். இந்த அளவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மெய்யறிவை பெறுவது அப்படின்னா என்ன? பரம்பொருளை அறிவது, தன்னை அறிவது, பரம்பொருளை அறிவது, அவருடைய படைப்பை அறிவது, இதெல்லாம் பெறுவதுதான் மெய்யறிவு, உண்மை அறிவு. இதை தெரிந்து கொள்ளும் அளவு. இந்த அளவு அப்படிங்கிறத தமிழ்ல அளவை அப்படின்னு சொல்றது உண்டு.
அளவைன்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கேன். எள்ளாமை வேண்டுவான்ங்கிறத சொல்லும் பொழுது, வீடு பேரை அவன் ஒரு விஷயமாக கருதாதவன், அதாவது நாத்திகன், அவனை பத்தி சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அளவைனா என்ன அப்படின்னு திரும்ப சொல்றேன். அளவை அப்படின்னா பிரமாண அறிவு அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை பற்றிய அறிவு. எப்பவுமே நமக்கு ஒரு பொருளை பற்றிய அறிவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரமாணத்தின் மூலம் தான் நாம தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒரு நிறத்தை பற்றிய அறிவு எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னா எனக்கு கண்கள் தான் அதற்கு பிரமாணம். பிரமாணம்னு சொன்னாலே அந்த அந்த அறிவு வேறொரு கருவியினால் எனக்கு கிடைக்கக்கூடாது. அப்பதான் அந்த கருவி பிரமாண கருவி ஆகும். உதாரணத்திற்கு நிறத்திற்கு வேறொரு கருவி எனக்கு உதவாது. நிறத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கண்ணை தவிர வேற எதாலையுமே நான் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால கண்டுதான் நிறத்திற்கு பிரமாணம். அதே போலதான் ஒலி, அதே போலதான் சுவை, அதே போலதான் தொட்டு உணரும் அறிவு, முகரும் அறிவு. இந்த அறிவு இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இது எல்லாமே பிரமாணங்கள். பிரமாணங்கள் அப்படின்னா அறிவு கருவிகள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல ஞானேந்திரியங்களும் இருக்கு, கர்மேந்திரியங்களும் இருக்கு. கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய இந்த வாய், அப்புறம் இது கைகள், கால்கள், எருவாய், கருவாய், இதெல்லாம் கர்மேந்திரியங்கள், செயற்கருவிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஞானேந்திரியங்கள் அறிவை கொடுப்பதனால் அது பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். பிரமாணம் அப்படிங்கிறது இந்த மெய்யறிவை பெறுவது அப்படின்னா பரம்பொருளை பற்றிய அறிவை இந்த கண்ணு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா பரம்பொருளை பார்க்க முடியாது நம்மளால. அப்போ 3 விதமான அளவை அப்படிங்கிறது இருக்கு. அளவைதான் பிரமாண அறிவு அப்படின்னு சொன்னேன். 3 விதமான பிரமாணங்கள். ஒண்ணு காண்டல் அளவை, பிரத்யக்ஷ பிரமாணம், காண்டல் அளவை. அடுத்தது அனுமானம், கருதல் அளவை, ஒரு ஒரு விஷயத்தை இன்ஃபரன்ஸ், பார்த்து தெரிந்து கொள்வது. இன்னொன்னு ஆகம அளவை, சப்த பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் அப்படின்னு 3 விதமான அறிவு நமக்கு இருக்கு. அது கிடைக்கிறது. இந்த பிரத்யக்ஷ காண்டல் அப்படின்னா பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் நான் சொன்னேன், அந்த எள்ளாமை வேண்டுவான் அப்படிங்கிற இடத்துல நாத்திகன் என்ன பண்றான்னா காண்டல் அளவைய மட்டும்தான் அவன் பிரமாணமா எடுத்துக்கிறான், கருதல் அளவையை அவன் எடுத்துக்க மாட்டான், சப்தத்தையும் எடுத்துக்க மாட்டான். அதனாலதான் அவன் நாத்திகனாக இருக்கிறான், நாத்திகன் அப்படின்ற பெயர் பெற்றான்னு சொன்னேன் நான் அங்க சொல்லும்போது. இப்ப காண்டல் அளவை அப்படின்னு சொன்னா பார்க்கிற விஷயங்கள்ல மட்டும் நமக்கு அறிவு கிடைக்கும், மெய்ப்பொருளை காண முடியாது. அனுமானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு மேல கொஞ்சம் புகை வருது அப்படின்னு சொன்னா அந்த புகையை பார்த்துட்டு நாம ஒரு அனுமானம் பண்றோம், அந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு. புகை என்பது அங்கு நெருப்பு இருக்கிறது என்பதற்கான ஒரு அனுமானத்தை எனக்கு செய்வதற்கான ஒரு ஹேத்துவாக அது இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல நான் கருத முடிகிறது, என்னால் கருத முடிகிறது அங்கு ஒரு நெருப்பு இருக்கிறது. ஏனென்றால் நெருப்பு இருந்தால் புகை வரும் என்பதை என் வீட்டு அடுப்படியில் நான் பார்த்திருக்கிறேன். இப்படித்தான் தர்க்க சாஸ்திரத்துல சொல்லுவாங்க. நீ அதை எப்படி தெரிஞ்சுட்ட அப்படின்னா, நான் ஏற்கனவே நெருப்பும் புகையும் எப்படி வரும்னு எனக்கு தெரியும், அதை வச்சு நான் சொல்றேன். அப்ப அது கருதுவது. மெய்ப்பொருளை கருத முடியாது. அப்ப இன்னொரு அனுமானம் எது, இன்னொரு அறிவு எது, அளவை எது அப்படின்னா சப்தம், ஆகமம். ஆகமங்கள் அப்படின்னா என்ன? சப்தங்கள், வேதங்கள். வேத சப்தங்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்கிறது. நம்ம வேத பிரமாணத்தினால மட்டும்தான் பரம்பொருளை என்னால் அறிய முடியும், நான் கருத முடியும். நீங்க நினைக்கலாம், நான் நான் கிருஷ்ணர் அப்படின்னு நினைச்சு தியானம் பண்றேன், ஒரு பட்டு பீதாம்பரதாரியாக, வேணுகான லோலனாக, மயில் பீலி வைத்துக் கொண்டவனாக அப்படிலாம் நாங்க கருத முடியுமே என்னால அப்படின்னு. எதை வச்சு அதை நீங்க பண்ண முடியும்? அது ஏதாவது ஒரு ஸ்லோகத்துல இருக்கும், இல்ல வேத மந்திரத்துல இருக்கும். அவன் பீதாம்பரதாரியாக இருக்கிறான், அவன் வேணுலோ கானலாக இருக்கிறான், அவன் ராதாகிருஷ்ணனாக இருக்கிறான், அவன் மயில் பீலி வைத்துக் கொண்டிருக்கிறான், முருகன்னா கையில வேல் வச்சு கொண்டிருக்கிறான். அந்த வர்ணனை எங்க இருக்குன்னா சப்த பிரமாணத்துல இருக்கு, ஆகமத்துல இருக்கு. இப்படித்தான் திரிசூல பாணியாக இறைவன் இருக்கிறார், அவருடைய ஒரு பிறையை சூடி இருக்கிறார். இதெல்லாமே எங்க இருக்குன்னா அதெல்லாம் ஆகம பிரமாணத்துல இருக்கு. ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாடிய விஷயங்களில் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு நான் எனக்கு அதுக்கப்புறம் கருதுறேன். நான் அப்ப பரம்பொருளை நான் அறிய வேண்டும் என்றால் என்னுடைய கருதலோ என்னுடைய காண்டலோ எனக்கு ஒரு அளவை கிடையாது. அப்ப எது எனக்கு அளவை அப்படின்னா சப்தம்தான் அளவை.
இங்க ரொம்ப ஆழமான சொல், அதனாலதான் இவ்வளவு விளக்குறேன் நான். இது வந்து திருக்குறள் நம்ம வந்து மேம்போக்காவும் நம்ம கொண்டு போகலாம். உங்களுக்கு அந்த மேம்போக்கு வேண்டாம், ஏன்னா எல்லாரும் ஆழமாக படிக்கக்கூடியவர்களாக இருந்து நாம் எல்லாரும் வேதாந்தம் படிக்கிறதுனால உங்களுக்கு புரியுங்கிறதுனால இதெல்லாம் நான் சொல்றேன். இதையெல்லாம் ஒத்துக்கொண்டாதான் அந்த சப்த பிரமாணத்தை யார் ஒருத்தன் ஒத்துக்கொள்கிறானோ அவனுக்குத்தான் இந்த மெய்ப்பொருளை காண்பது அப்படிங்கிறது சாத்தியமாகும். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காரு. இவரே தான் பின்னாடி படிக்க. இதை ஒத்துக்காத ஒருத்தனுக்கு இந்த இந்த விஷயங்கள் மாத்திரமல்ல, இதற்கு தகுந்த ஒரு வாழ்க்கை நெறி கூட முடியாது. ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்லுவார் இலங்கை ஜெயராஜ் ஐயா. நல்லா இருந்தது அந்த கதை. ஒரு ஒரு வைத்தியர், அவருக்கு ஒரு நண்பர் வந்து நாத்திகர். இந்த ஒரு கதையை சொல்லி இந்த இந்த குரலை முடிச்சுடலாம், அதுக்கப்புறம் நம்ம பாராயணத்துக்கு போயிடும். அந்த வைத்தியருக்கு ஒரு நண்பர் வந்து நாத்திகர். இந்த நாத்திக நண்பர் வந்து இந்த வைத்தியர் கொஞ்சம் பூஜை புனஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து இவர் கிண்டல் அடிக்கிறார். நீ என்ன கடவுளை பார்த்திருக்கியா? உன் கண்ணால பாத்தியா? காதால கேட்டியா? கடவுள் பேசுறத கேட்டிருக்கியா? கடவுள் உன்னை தொட்டாரா? இந்த ஐம்புலன்களுக்கு இந்த கடவுள் புலப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்த நான் சுருக்கமா சொல்றேன். நேரம் கருதி சுருக்கமாக சொல்றேன். ஐம்புலன்களுக்கு இந்த கடவுள் பிடிப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்த இவர் ஒரு கேள்வியா கேட்டு அவர்கிட்ட ஆர்கியூ பண்றாரு. சரிப்பா, உனக்கு குறிப்பிடலைன்னா விட்டுரு பேசாமன்னு, ஆர்குமெண்ட் வேண்டாம்னு அவரும் போயிடுறாங்க, இவங்களும் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு வயிற்று வலி வருது அந்த நாத்திகருக்கு. அவர் அங்கேருந்து வர்றார் இவர்கிட்ட. எனக்கு வயிற்று பயங்கரமா வலிக்கிறது, துடக்கி முடக்கின்னு இவர் நாவுக்கரசர் சொன்ன மாதிரி இவரும் வந்து அப்படியே துடிச்சு கொண்டு வராரு. வந்தா வைத்தியர் கேட்கிறார், என்னப்பா இதுக்கு முன்னாடி உனக்கு எப்படி கடவுள் தெரியறது? இந்த புலன்களுக்கு தெரியலன்னா எப்படி தெரியறதுன்னு கேட்டபோது அந்த வைத்தியர் சொல்றாரு அந்த நாத்திகன் கிட்ட, என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறது எனக்கு கடவுள் இருக்கிறார், என்னை விட மேலான ஒரு சக்தி இருக்கிறது என்று. அதைத்தான் இவர் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டார். அதை சொன்னாதான் எனக்கு புரியும், அதுக்காக. அப்புறம் இவர் இப்ப வந்து என்ன வந்து இந்த வயிற்று வலியோட வந்திருக்காரா? வந்திருக்கிறப்போ இவர் சொல்றாரு, உன் வயிறு வந்து சொல்லிட்டா உனக்கு வலிக்கிறதுன்னு? நீ வயிறு பேசுறத நீ கேட்டியா? வயிறை நீ பாத்தியா? வயிறுக்குள்ள நீ போய் பாத்தியா? எதனால வலிக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா? இப்படின்னு இவரும் வந்து இந்த ஐம்புலன்களுக்கு புலப்படாதது இந்த வலி அப்படிங்கிற விஷயமாக கேள்வி எல்லாம் கேட்டு அவனை வந்து திரும்ப கேள்வி கேட்கிறார். அவன் இல்ல அப்ப எப்படிதான் உனக்கு வலி தெரியுது? ஏதோ உள்ளுணர்வு இருக்கே, எனக்கு வலிக்கிறதுங்கிற உணர்வு எனக்கு இருக்கேப்பா. எப்ப நான் வந்து உள்ளுணர்வுல எனக்கு கடவுள் தெரியறதுன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற, நீ வந்து உள்ளுணர்வுல இது தெரியறதுன்னு சொல்றியே, நான் மட்டும் உனக்கு எப்படி நம்பி வைத்தியம் பாக்குறது அப்படின்னு. அது ஒரு ஒரு அதாவது எப்படி கடவுளை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்காத மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக ஜெயராஜ் ஐயா அதை சொல்லுவார். ரொம்ப அழகா அவர் விவரிக்கிறச்சே ரொம்ப அழகா இருக்கும். நேரம் கருதி காலம் கருதி இதை நான் ரொம்ப சுருக்கிட்டேன். எதுக்கு சொல்றேன் அப்படி, இந்த கதை எதுக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா, இறைவனை உணர வேண்டும், பரம்பொருளை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் யாருங்கிறது, முதல்ல நான் ஒரு உயிர் அப்படிங்கிறத நான் வந்து உணரணும். நான் உடல்ங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடியவனுக்கு நான் உயிர் என்பதற்கு வருவதற்கே ரொம்ப நாள் ஆகும். அப்புறம்தான் நான் ஜீவன், நான் ஒரு உயிர் அப்படிங்கிறது தெரியும். சுவாமிஜி அழகா சொல்லுவார், முதல்ல நான் வந்து தேகோகம், நான் ஒரு உடல் அப்படின்னு இருக்கேன். அப்புறமா நான் என்ன ஆறேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து சத்சங்கத்துல சேர்ந்து சிவனுக்கு சிவதாசோகம் அப்படின்னு சொல்லுவோம். சிவன் விஷ்ணு தாசம் எது வேணா வச்சுக்கலாம், யாருக்கு எது பிடிக்கிறதோ அதுக்கு தாசோகம் இருக்கு. அப்புறம் அது முடிச்ச உடனே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சத்சங்கம் இன்னும் கொஞ்சம் பெருசா போய் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆகமங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன், சப்த பிரமாணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன் சிவோகம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சின்மயானந்தர் சொல்ற மாதிரி காட் மேன், அப்படி மேன்ல இருந்து காட் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த அனிமல் மேன் காட் மேன், அவர் அப்படி சொல்லுவார். அப்படி இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி, இந்த மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி. என்ன சொல்ற, இதெல்லாம் ஆகி மனம் தூய்மை அடைந்து இந்த பிரமாணங்களின் மூலமாக, இந்த வேத கருத்துகள் மூலமாக நான் மெய்யறிவை பெற வேண்டும் என்றால் அளவின் கண் நின்று ஒழுகல். அங்க அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லறதுக்காக வந்தேன்.
இந்த பிரமாணங்களை நன்றாக நான் என் மனதில் பதித்து கொண்டு என் மனதை அதற்கு தகுந்த மாதிரி தூய்மையாக வைத்துக்கொண்டு அதில் என்னுடைய எண்ணங்கள் தோய்ந்து இருக்கும்படியாக நிலைத்து இருக்கும்படியாக. குருநாதர் வருவார், ஏதோ சொல்லி கொடுப்பார், அவர் பாட்டுக்கு போயிடுவார், அடுத்தது நான் என் மனசெல்லாம் எவன்கிட்ட ஏதோ ஆட்டையை போடலான்னு இருக்கும்னாக்கா அந்த மனசுக்கு சாஸ்திரம் புரியாது. சாஸ்திரம் புரியணும், அதுலயே நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பண்ணணும்? களவின் கண் கன்றிய காதலவராக இருக்கக்கூடாது. அதுதான் இங்க கணக்கு. நீ படிக்கிறதுக்கு வந்திருக்கியானாக்க நீ ஒழுங்கா உட்கார்ந்து பொறுமையா உன் மன தூய்மை, அதுக்குதான் கிருஷ்ணர் தடப்பாடா அடிச்சுக்கிறார். இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ. அது திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு? அஸ்ய அதிஷ்டானம் அப்படிங்கிறார். அந்த இந்திரியங்கள்ல தான்ப்பா அது அதிஷ்டானமா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது, நன்றாக நிலை பெற்றிருக்கிறது. எது? ராகத்வேஷம். அதனால அதை நீ நீக்கணும். எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் நம்ம படிச்சு கொண்டு இருக்கோம், அதனால உங்களுக்கு எல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அதுலயும் இருக்கு. அதனால இப்ப இந்த மெய்யறிவை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் துறவுங்கிறது சும்மா எனக்கு பொழுது போகல, நான் இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு போயிட்டு வேற ஒரு லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிறேன்னு இல்ல, ஒரு பிராண்டிங் இல்ல. எனக்கு வாழ்க்கையின் நெறியை நான் தேடி போய் கொண்டிருக்கிறேன். அதற்கு நான் பயணப்பட வேண்டும் என்றால் களவின் கண் கன்றிய காதலானது எனக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது அப்படின்னு. மீதி இருக்கக்கூடிய குரட்பாக்களின் கருத்துக்களை நாம அடுத்த வகுப்புல படிக்கலாம். இப்ப நம்ம பாராயணத்தை ஆரம்பிக்கலாம்.